கடவுள் இவ்வளவு என் கடவுள் அப்படிம்பாங்க. இவ்வளோ சாமி நான் எப்படி சாப்பிட்றது, எப்படி கொண்டு போகிறது, அதை கொண்டு போங்கப்பா, கொண்டே பிள்ளை குட்டிகளுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு அந்த சொல்கிற அந்த அந்த தலைமை பண்பு இருக்குல்ல, அதுதான் ஒரு தலைமைக்குரிய தகுதியும் என்று கூட சொல்லலாம். பச்சை மூங்கில வெட்டி சின்ன குச்சியா அதில் அதெல்லாம் கோர்த்துட்டு 2 பக்கமும் கல் எடுக்கிறாரு. கல் அடிக்க அந்த மூங்கில் குச்சி அது மேலே வச்சுட்டு கீழே வந்து தீப்பந்தம் கொளுத்தி எரிய விட்டு அந்த 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 கொழுப்பெல்லாம் வாட விடுறாரு. வாட விட்டு அந்த நெய்யாக இருக்கு பாருங்க, அதை வந்து ஒரு ஈயத்தட்டில் பிடிச்சி வலிச்சு சுட சுட நக்கி திங்கிறது இல்லை, சுடுதுரா அப்படிம்பாரு. இது அந்த பாறை இடுக்குகளுக்குள்ள போயிடுச்சு. அது என்ன இருக்குன்னு வந்து சேத்துக்குழியார் வந்து துருவி கண்டுபிடிப்பாரு அதனுடைய தடத்தை. அந்த பாறைக்கும் பக்கத்தில் ஏதாவது மண்ணில் தடம் கொடுத்துருக்கான்னு பார்ப்பாரு, இல்லைன்னா அது எச்சமிட்டுருக்கான்னு பார்ப்பாரு. காட்டுக்குள்ள இப்படி தான் ஒரு முறை வந்து உடும்பு பிடிப்பதற்காக எல்லாரும் தயார் நிலைப்படுத்துனா, அப்போ வந்து பாறை நிறைய சின்ன பாறைகள்லாம் நிறைய இருக்கும், மரங்களும் நிறையா அதுக்கு அந்த பாறைகளுக்கு இடையில வளர்ந்துருக்கும். மறக்கவே முடியாத ஒரு தருணம். அங்கே தான் வந்து எனக்கு தெரிய ஒரு பெரிய கொஞ்ச நேரம் கழிச்சு சலுப்புன்னு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் கேட்குதுன்ட்டு சரி ஒரு சேத்துக்குழியாரு, என்னடா என்ன பண்ணுற அப்படின்னாரு. ஒன்றுடா அதான் அந்த தேன் பால் தேன் இருந்தால் அதை தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதான் ஒத்துக்காத உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாரு. அதெல்லாம் படுத்து கிடக்குறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வான்னு வாந்தி எடுக்கிறது. காட்டுக்குள்ள இப்படி தான் ஒரு முறை வந்து உடும்பு பிடிப்பதற்காக எல்லாரும் தயார் நிலைப்படுத்தினா, அப்போ வந்து பாறை நிறைய சின்ன பாறைகள்லாம் நிறைய இருக்கும், மரங்களும் நிறையா அதுக்கு அந்த பாறைகளுக்கு இடையில வளர்ந்துருக்கும். மறக்கவே முடியாத ஒரு தருணம். அங்கே தான் வந்து எனக்கு தெரிய ஒரு பெரிய ஈயச்சட்டியில் துப்பாக்கி தோட்டாக்கள், வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்களை வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டு அவன் பதுக்கி வச்சுருந்தாங்க. பதுக்கி அதில் பாலித்தீன் அந்த கவர்லாம் போட்டு பூமிக்குள்ள புதைச்சி வச்சுருந்தாங்க. அந்த பாறை இடுக்குகளில் ஒரு இடத்துல தான் புதைச்சிருந்தாங்க. நான் போன அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து அந்த அந்த தோட்டாக்களை எடுக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு உடும்பு பார்த்துட்டாங்க. அது ஒரு 3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், 3-4 கிலோ தேரும் அந்த உடும்பு. எப்படிதான் பிடிச்சி போகணும்னு சொல்லிட்டு சுற்றி ரவுண்டு கட்டிட்டோம் எல்லாருமே. கட்டினா இது அந்த பாறை இடுக்குகளுக்குள்ள போயிடுச்சு. அது என்ன இருக்குன்னு வந்து சேத்துக்குழியார் வந்து துருவி கண்டுபிடிப்பாரு அதனுடைய தடத்தை. அந்த பாறைக்கும் பக்கத்தில் ஏதாவது மண்ணில் தடம் கொடுத்துருக்கான்னு பார்ப்பாரு, இல்லைன்னா அது எச்சமிட்டுருக்கான்னு பார்ப்பாரு, கழிவுகள் போயிருக்கான்னு பார்ப்பாரு. இப்படி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுவார். அதை ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு, இதுக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படின்னு. உடனே என்ன செஞ்சாங்க, இங்கே தான் இருக்கேன் வா 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 அப்படின்னா எல்லாம் ஒன்று கூடிட்டோம். ஒன்று கூடுனா உள்ள வந்து உடும்பு இருக்கு. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரன் பச்சை புல்லெல்லாம் கட்டி இன்னொரு ஓட்டைக்குள்ள இருந்துக்கிட்டு நெருப்பை மூடிட்டு பூத்துன்னு ஊதிட்டு இருக்கிறான். அது எங்கெங்கே ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் அந்த புகை வெளியில வரும். அந்த புகைக்கு வந்து உடும்பு உள்ள இருந்து இருக்காது, வெளியில ஓடி வந்துடும். அப்போ இங்கே நாங்கள் ஒரு டீம் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், அவன் ஊதிட்டு இருக்கான் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு. ஏதோ இந்த பொந்துக்குலேருந்து வர்றது ஓடுறதுமா இருந்திருக்கு. இப்போ ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்தாரு, விட்டா ஓடி போயிடும், அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கிறாரு, பொந்துக்கு மேலே ஒரு ஒளிஞ்சுக்கிட்டு சேத்துக்குழியார் வந்து ஒளிஞ்சிக்கிட்டே நின்றுக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்னெல்லாம் திட்டினார், அந்த எழுத்தாப்புலாம் நிற்காதீங்க, அது ஓடட்டும், ஓட விட்டி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வந்து இந்த சைடு ஒதுங்கிட்டோம். அது பொந்தை விட்டு இப்படி வெளியில வர்றது போறதுமாவே இருக்கும்போது என்ன செஞ்சாரு, எட்டி அது அப்படி தலையை நீடிச்சுல மேலேருந்து கையை வச்சு ஒரே அமுக்காமிட்டாரு. அமுக்குனா அப்படியே சும்மா அவரை அந்த கையை பிடிச்சிட்டு அந்த தலையை பிடிச்சிட்டாரு இடிக்க, அப்படியே சும்மா சொல்லட்டுது கையே, விடலை, அவரும் விடலை, அந்த நகத்தை வச்சு கீறுது அவருக்கு. அப்புறம் இருக்க பிடிச்சிட்டாரு, அப்படியே தலையை பிடிச்சி திட்டாரு, கண்டாரம் எவ்வளோ நேரம் வித்தா காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு வந்து அதை அப்புறம் உரிச்சு அதை என்ன பண்ணணுமா அதை அப்படி பண்ணியாச்சு. அப்புறம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலும் நான் காட்டுக்கு போயிருக்கும்போது ஆரம்ப நிலையில் முயல் கறி தான் நான் அங்கே போனோன்னு சாப்பிட்டேன். ரொம்ப அற்புதமான ஒரு தருணம், நல்ல விடிய காலம். அப்போ வந்து பேரல் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. முயல் வேட்டைக்குன்னு போகல, ஏதாவது கிடச்சா அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம். நாங்கள் ஒரு 4-5 பேர் போகிறோம். போகும்போது பார்த்தீங்கன்னா முயல் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த லைட் வச்சு அப்படி தாவி குதிக்குது. அப்போ மேஜர் ரங்கசாமி இருக்கும்போது அவன் என்ன செஞ்சான், பேரல் குண்டில் அடிச்சு விட்டான். முயல் ஒன்று தான் மாட்டுச்சு அன்னைக்கு. போய் அப்படி தூக்கும் போது ஒன்று கிடந்துச்சு.
அப்போ சந்திரன் சொன்னாப்புல, இது 2 பேருக்கு கூட பத்தாதே, இன்னும் 2 அடிச்சா தான் கரெக்டாக வரும் போருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ அந்த முயல் வேட்டைக்கு போகும்போது நான் என்ன செய்வேன்னா, நம்ம ஊர் பழக்கப்படி பேச்சு வழக்கு, அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு சொல்லுவோம். அது சந்திரன் வந்து நக்கல் பண்ணுவான். என்ன அங்கிட்டு போ இங்கிட்டு போ தொங்கிட்டு போ அப்படிமா. ஏன்னா அவனுக்கு அந்த அந்த மொழி வந்து புதுசு. அவன் அங்கே போ இங்கே போன்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறான் அந்த பகுதிகளில். நம்ம ஊர் பகுதியில் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அப்படி முயல் வேட்டைக்கு போகும்போது ரவுண்டு கட்டி போகிறது, சில இடங்களில் வந்து லைட்டு கொடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அங்கே அடிக்கடி நடக்கும். அப்போ ஒரு முறை வந்து ஒரு முயல் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஒன்று அடித்தாச்சு, விடிஞ்சிருச்சுன்னா முயல் கண்ணில் படாது, ஓடி போயிடும். விடிகிறதுக்குலாம் அந்த வேட்டையை முடிச்சாகணும். அப்போ வந்து மேய்க்கிற ரங்கசாமி தான் சொல்கிறான், நீ யாரும் வர வேணாம், நீங்கள் ஒரு இடத்துல உட்காருங்க, நானே லைட்டு கட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். போட்டு 2 கொண்டுகிட்டு வந்துட்டான். அவரை 3 முயலை பிடிச்சிட்டு போய் அப்புறம் அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடித்தோம். கூடுமானவரை வீரப்பனாருடைய உணவு பழக்க வழக்க முறைகள்ங்கிறது, காலையில் தூங்கி எந்திரிச்சாருன்னா பல்லெல்லாம் விளக்கிட்டு வருவார். இடத்திற்கு தகுந்தாற் போல சாப்பாட்டு விடயங்கள் இருக்கும். எப்படின்னா, சில இடங்களில் ராத்திரி சமைச்ச பருப்பு சாம்பார், வெங்காயம் மட்டும் இருக்கும், கடுகு இருக்கும், சீரகம் இருக்கும், எண்ணெய் இருக்கும், சக்தி மசாலா பொடியில் செய்யப்பட்ட சாம்பார், தக்காளி இருக்காது, காய்கறிகள் இருக்காது. எங்காவது சுண்டக்காய், அப்படி இல்லைன்னா வந்து கலாக்காய், அப்படி இல்லைன்னா வந்து அத்திக்காய், இது போன்ற காய்களை பிடிங்கெல்லாம் நாங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டது உண்டு. கூடுமானவரை காய்கள் இல்லாத பகுதி தான் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கருவேப்பிலை காடுகளில் விளைந்து கிடக்குது. எங்கே வேணாலும் கருவேப்பிலை நிறைய கிடைக்கும், ஒடிச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்குவோம். அப்போ சில இடங்கள்ல காலையிலேயே சமைச்சு சுட சுட சாப்பிட்ற வழக்கமும் இருக்கு. பல இடங்கள்ல நேற்று இரவு சமைச்ச சாப்பாடை இன்னைக்கு காலையில் அந்த சில்னஸ் காடுகளில் வந்து குழு குழு குழுன்னு ஏதோ வந்து குளிரூட்டிக்கிலிருந்து எடுக்கப்பட்ட சோத்து வகையை போல அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். சாம்பாரும் அந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடுவது வழக்கமாக இருக்கும். பொதுவாக வந்து காடுகளில் வந்து சோறை வந்து தொட்டுக்குவோம், மாமிசத்தை சாப்பிடுவோம். அப்படி தான் வந்து காட்டு வாழ்க்கை எங்களுக்கெல்லாம் அமைஞ்சது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா, வீரப்பனார் வந்து நிறைய கொழுப்பு ஒரு விலங்குல இருந்தது. அப்போ அந்த கொழுப்பை என்ன பண்ணலாம்னு சொல்ல, பச்சை மூங்கில வெட்டி சின்ன குச்சியா அதில் அதெல்லாம் கோர்த்துட்டு 2 பக்கமும் கல் எடுக்கிறாரு. கல் அடிக்க அந்த மூங்கி குச்சி அது மேலே வச்சுட்டு கீழே வந்து தீப்பந்தம் கொளுத்தி எரிய விட்டு அந்த 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 கொழுப்பெல்லாம் வாட விடுறாரு. வாட விட்டு அந்த நெய்யா இருக்கு பாருங்க, அதை வந்து ஒரு ஈயத்தட்டில் பிடிச்சி வலிச்சு சுட சுட நக்கி திங்கிறது சுடுதுரா அப்படிம்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எலும்புக்குள்ள இருக்கிற அந்த மச்சையை என்ன செய்வாருன்னு சொன்னால், பெரிய எலும்புகளாக இருக்கும், இவ்வளோ நீட்ட எலும்புகளை போட்டு வேக வைக்கிறது. ஒன்றுமே இருக்காது, அதில் தக்காளி இருக்காது, வெங்காயம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எண்ணெய் கூட கொஞ்சோண்டு தான் விடுவோம். அதில் வந்து இந்த பட்டை லவங்கம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போடுவோம். இங்கே பாக்கெட்டாக வந்துடும். கூடுமானவரை அந்த சக்தி மசாலா, மட்டன் மசாலா பாக்கெட் நிறைய இருக்கும் எப்போதுமே. அது வந்து அந்த காலத்தில் வந்து காப்பி கலரில் ஒன்று வெளியிட்டிருப்பாங்க, மட்டன் மசாலா. அதை என்ன செய்வோம், அதில் போட்டு நல்லா கிண்டி அந்த உப்பை போட்டு, அதுதான் வந்து அங்கே உணவு முறை. அந்த எலும்புகளுக்குள்ளே இருக்கிற அந்த மச்சையை அவர் அந்த தட்டில் போட்டு தட்டுறதுக்கு இல்லை, ஓங்கி தட்டுவார், அதை அப்படியே உதறுவார், புளிச்சுன்னு வந்து விழுகும். சில இடங்கள் அப்படி தட்டும் போது சேர்த்துக்குள்ளியா சொல்லுவார், ஆமாம் அப்படிதான், நல்ல சத்தத்தை கூட்டு, அரக பசங்க வரப்போறாங்க அப்படிம்பாரு. வரமாட்டேங்கிறா கோயந்தா, என்னடா பண்றது அப்படிம்பாரு. குச்சியை விட்டு நோண்டுனே அப்படிம்பாரு. உடனே ஒரு குச்சியை விட்டுட்டு உள்ள நோண்டி அந்த மஞ்சையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அந்த மீசையில எல்லாம் ஒட்டிக்கும். அதை துடைக்கிறதுக்குள்ள அவர் படுற பாடு பெரும்பாடா இருக்கும். அப்படி வலிச்சு இப்படி கழுவும் போதும் அந்த வெள்ளையா ஒட்டிக்கிறது, அந்த மாதிரி சில சம்பவங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குந்திக்கிட்டு தான் சாப்பிடுவார். அதிகம் சம்பளங்கொழி எல்லாம் சாப்பிட்ற வழக்கம் அதிகமாக இல்லை. குந்திக்கிடுவார், 2 காலம் இப்படி குந்திக்கிட்டு கீழே உட்காந்துட்டு வேகமாக சாப்பிடுவார். கூடுமானவரை ஈயத்தட்டுகள் தான் இங்கே பயன்படுத்துவது வழக்கம். கழுவுறது கூட தண்ணி இருக்கு அப்படின்னா, தண்ணி இருக்கிற பகுதியில் நல்லா கழுவிடுவோம். தண்ணி இல்லாத இடத்துல கேன் தண்ணி தான் அப்படின்னா ரொம்ப கொஞ்சோண்டு ஊற்றி அதை பக்குவமாக கழுவி அதை வந்து சோப்பு போட்டு அதை தேய்ச்சி கழுவிட்டு. ஆனால் எல்லாருக்குமே தட்டு இருந்தாலும் கூட அங்கே தட்டுகளை நாங்கள் அடையாளப்படுத்த மாட்டோம். எப்போதுமே நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மாணவர் விடுதிகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற இடங்களாக இருக்கட்டும், நண்பர்களே தங்கியிருக்கிற இடத்துகளில் பார்த்தீங்கன்னா தட்டுக்கு அடையாளம் போடுவாங்க. ஆனால் அங்கே அடையாளமெல்லாம் கிடையாது. ஈயத்தட்டு இருக்கும்,
10 தட்டு இருக்கும். அந்த 10 தட்டுல யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். எல்லாருமே அவங்கவுங்க கழுவிக்கணும், அவங்கவுங்க சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க. ஆ நான் காலையில சாப்பிட்ட தட்டுல நான் இன்னைக்கு மதியம் நான் அதில தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்ல. அடையாளப்படுத்துறதும் இல்ல. எல்லோருக்கும் சமமான ஒரு பங்கீட்டு முறையில தான் அங்க வந்து சாப்பாட்டு உணவு முறைகள். அதே மாரி எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். யாருக்கும் கேள்வி கேட்க போறதில்ல. என்ன சோறு முடிஞ்சு போச்சாப்பா? அப்பா கூட அவரு சொல்லுவாரு. சோறு முடிஞ்சுச்சா? சரி கொஞ்சம் ஆக்குங்களேன். ஆக்குங்க என்னப்பா? அப்படிம்பாரு. உடனே அடுத்த கட்ட வேலைய தொடங்கிருவாங்க எல்லாரும். இந்த சாப்பாடு, பசி எப்ப பசி வந்து தெரியும்னா, நீண்ட தொலைவு பயணம் நடந்து போறோம். மிகப்பெரிய களைப்பு வந்துருச்சு. ஒரு பக்கம் பசின்னு சொன்னா, பசிக்குதுன்னு சொன்னா நிறுத்திருவாரு பயணத்த. சரிப்பா உட்காருங்கப்பா. கூடுமானவரை கொஞ்சம் பாதுகாப்பு கருதி பல இடங்களுக்கு போகணும்னு சொன்னா, நான் கொஞ்சம் தொலை போக வேண்டியது இருக்கு. சரி இருக்கிற பிஸ்கட்டுகள தின்றுவோமா? அப்படின்னு சொல்லுவாரு. இருக்கிற பிஸ்கட்ட நாங்க சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டு தண்ணிய குடிச்சுட்டு, சரி வாங்க போயிருவோம். இங்க நிக்க வேணாம். இது எல்லாம் அரக்க பசங்க போற வழியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கடந்து போன சம்பவங்களும் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த உணவு முறைகள்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாங்க பரோட்டா போட்டுருக்கோம். அந்த பரோட்டா போடுறது இங்க காட்டுல ரொம்ப விசித்திரமானது. பாறைய மையமா வச்சு தான் நாங்க பரோட்டா போடுறது. தோசைக்கல் எப்போதுமே எங்க கையில இருக்கும். ஏன் தோசைக்கல் இருக்குன்னு சொன்னா, முட்டைகள் வாங்கிட்டு வருவாங்க. முட்டைகள் வரும்பொழுது நாங்க அந்த முட்டையோட ஆம்லெட் இருக்குல்ல, அந்த ஆம்லெட்ட அடிக்கடி போட்டு சாப்பிடுறது வழக்கம். ஆ சில இடங்கள்ல மாவு வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாவ தனி அதாவது நல்லா ட்ரையான மாவு. அந்த மாவுல தண்ணி ஊத்தி கரைச்சுட்டு தோசை சுடுற வழக்கங்களும் இருக்கு. பலகாரம் அடிக்கடி செய்வோம். காராச்சேவுங்கிறது இயல்பாகவே ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவத்த நடத்த போறோம் அப்படின்னு சொன்னா, காராச்சேவு நிறைய விஷயங்கள். அது அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிலோ செஞ்சு எடுத்துக்குவோம். சில சம்பவங்கள நடத்த போறோம் அப்படின்னு சொன்னா. இந்த மாரி விடயங்களும் காட்டுக்குள்ள ரொம்ப எளிமையா நடக்கும். இத விட என்னன்னா, அண்ணன் சேத்துக்குழியார் வந்து இப்ப இரவு வந்து சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன். மான்க மாமிசம் நிறைய சாப்பிடுவாரு. அப்ப மாமிசம் சாப்பிட்டு காலையில அவர பார்த்தீங்கன்னா, அந்த முகம் அவ்வளோ அழகா தக 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 தகன்றுங்க. "என்னண்ணே முகம் அழகா இருக்குண்ணே." "அட போப்பா நக்கல் பண்ணாத" அப்படின்றாரு. ஆ அந்த 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 முகமே ஒரு களகட்டும். இரவு அத நல்லா அதே மாரி இந்த மான் வத்தல்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து எப்படின்னா, இப்ப ஒரு விலங்கு அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த விலங்க அடிச்சு துண்டு துண்டா எப்போதுமே கறிய வெட்டுறது கிடையாது. அது மாலை மாதிரி நீட்டமா தான் கோர்த்து கோர்த்து வெட்டுவாங்க. இந்த வேட்டைக்கு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கறியை வெட்டுகிற பக்குவம் ஒரு பக்குவம் இருக்கு. அதை வந்து சேத்துக்குழியார் தான் நடத்துவாரு. முதல்ல எந்த விலங்கா இருந்தாலும் அந்த விலங்குடைய தோலை உரிச்சு அதை பாயாக்கிடுவார். அதுல ரத்தம்லாம் இருக்கும். அந்த ரத்தம்லாம் அப்படியே வலிப்பார். கையில கத்தியை வச்சுட்டு அப்படியே வலிச்சு தள்ளிட்டு அதிலே தான் கறியை உரிச்சு வெட்டி வெட்டி போடுவார். அதிலே தான் வச்சுக்கிட்டு வெட்டுவார். கட்டையை ரெடி பண்ணிடுவார். கட்டையை ரெடி பண்ணி அந்த தோல் மேலேயே வச்சு கறியெல்லாம் வெட்டி சில உண்மையா சொல்ல போனா பல இடங்கள்ல நாங்க அந்த மாமிசத்தை அலசுறதே கிடையாது. தண்ணி இருந்தா அலசுவோம், இல்லைன்னா அலசுறதே இல்லை. அப்படியே ரத்தத்தோடவே போட்டு சமைச்சு சாப்பிட்றது. அப்படியே அந்த தோல் மேல அப்படியே உரிச்சு அவர் உட்காந்து அந்த மாலை மாதிரி நீட்டமா வெட்டிக்கிட்டே வருவாரு. எங்க துண்டாகுதோ அங்கதான் நிப்பாட்டுவார். நிப்பாட்டி அதை என்ன செய்வோம்னா கைக்கு எட்டின தூரத்துக்கு ஒரு மரம் நல்ல மரமா பார்ப்போம். விஷ மரங்களா இருக்கக்கூடாது. அது மனிதன் பயன்படுத்துகிற மரமா அல்லது விஷமில்லாத மரங்களா பார்த்து அப்படியே கொடுவாலை வச்சு அப்படி சீவுவாங்க. சீவும் போது ஊசி ஊசியா இருக்கும். அந்த ஊசியில அந்த அந்த மாலை வந்து கோர்த்து 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 பார்த்தா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மரமே வந்து மாமிச மரமா இருக்கும். அதனுடைய இலைகளே இருக்காது. எல்லாத்தையும் கீழே வெட்டி போட்டுரும். அது வந்து ஒரு 3 நாள் காய்ச்சல்ல அது அப்படியே 3 4 நாள் அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல காயும். அதுக்கப்புறம் வந்து எடுத்து அதை திருப்பியும் பாறைக்காய்ச்சல்ல போடுவோம். பாறைக்காய்ச்சல்ல போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை துண்டு துண்டா வெட்டி அது 15 கிலோ தீரும். அப்படி வெட்டுற அந்த வத்தலை அது வந்து ஒருத்தருக்கு சுமையா கொடுப்போம். ஒரு 15 கிலோ சுமையா கொடுக்கறது. இன்னைக்கு வந்து மாமிசம் கிடைக்கல அல்லது மாமிசம் இல்லாத வனப்பகுதிக்கு நம்ம போயிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கு இந்த வத்தல் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் தரும். அது எப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு பாறை மேல வச்சு தட்டுறது அதை அந்த அந்த வத்தலை தட்டுறது. ஏன்னா நல்லா ட்ரையா இறுகி போயிருக்கும், கடிக்க முடியாது. தட்டி அதை பஞ்சு பஞ்சா ஆக்குவோம். அதை தட்டும் போதே தெரியும், நல்லா இருக்கும் அது. அதாவது பஞ்சு மிட்டாய்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து அதை வெந்நீர்ல போட்டு அதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கவே தொடங்கும். அந்த மாமிச வத்தல் வந்து மிகப்பெரிய சுவை தரும். இப்படித்தான் அங்க வந்து உணவு பழக்க வழக்க முறைகள்ல வந்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்படும். பெரிய விலங்குகள் ஏதாவது 1 2 அடிச்சிட்டோம்னா அன்னைக்கு அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வந்து வீரப்பனாருடைய உளவு பிரிவு உள்ள வந்திருப்பாங்க. ஒரு 15 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. அந்த 15 பேரும் கொண்டு போறதுக்கு இங்கிருந்து மாமிசம் எடுத்துட்டு போவாங்க, சாப்பிட்டு போவாங்க. அவங்க மனமகிழ்வோடு அந்த செல்லுகிற அந்த பக்குவம் இருக்குல்ல. அவர் சொல்லுவாங்க, கடவுளு இவ்வளவு என் கடவுளு அப்படிம்பாங்க. இவ்வளவு சாமி நான் எப்படி சாப்பிட்றது, எப்படி கொண்டு போறது? அதை கொண்டு போங்கப்பா.
உடனே பிள்ளை குட்டிகளுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு அந்த சொல்ற அந்த அந்த தலைமை பண்பு இருக்குல்ல, அதுதான் ஒரு தலைமைக்குரிய தகுதியும் என்று கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அது சொல்லி தான் அனுப்புவார். போகும்போது பார்த்து பத்திரமா போய் சேர்ந்துருங்கப்பா, நாளைக்கு பலான இடத்துல எனக்கு தகவல் சொல்லி விட்டுருங்க என்ன ஏதுங்கிறத, பலான நாளில் வந்து சேர்ந்துருங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவார். அது அது அப்படியே வந்து மூளையில் ஏற்றுக்குவாங்க. கரெக்டாக அந்த 8வது நாள்னா 8வது நாள் எத்தனை மணிக்கு அத்தனை மணிக்கு அவங்க வந்து அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வீரப்பனாருடைய உளவு பிரிவு மற்றும் ஐயோ அது அது மிகச்சிறந்த ஆளுமை பண்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில இடங்கள்ல உணவுக்கே பஞ்சம் ஏற்பட்ட வரலாறுகள் உண்டு. உணவு பஞ்சம் ஏற்படுவது அந்த சாதாரணமானதில்லை. சில இடங்கள்ல எதுவுமே இல்லாத போது பார்த்தீங்கன்னா கலாப்பழத்தை பிடிங்கி திங்கிறது, விளாம்பழம் அங்கே நிறைய கிடைக்கும். ஒரு முறை அப்படித்தான் விளாம்பழம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை. மரத்தில் ஏறி குளிக்காச்சு. குலுக்கி பார்த்தா நிறைய கொட்டிடுச்சு பழமா. அதை உடைச்சி அந்த சோறெல்லாம் எடுத்து இந்த பெரிய சட்டியில் போட்டு கரைச்சி அந்த விதையெல்லாம் அள்ளி, அது சிறியவர் தான் அந்த வேலையை சுவராசியமாக செய்வார். அப்படியே கரைச்சிட்டு அதில் சர்க்கரையை போட்டு கொட்டி நல்லா கலந்து குடிப்பார். குடிக்கிறவா இந்த மாதிரி இடங்கள்ல அது விளாம்பழம் பசியை போக்கி இருக்கிறது. ஒரு முறை வந்து எனக்கு தெரிய அந்த வானாந்திர காடுகளுக்குள்ள ஒரே ஒரு இடத்துல வந்து சாத்துக்குடி மரம் இருந்தது. நான் கேட்டேன், பெரியவர்கிட்ட கேட்டேன், என்னன்னா இந்த ஒரு மரம் எப்படி வந்தது? இல்லப்பா ஒரு 20-25 வருஷம் இருக்கும், இந்த இடத்துல உட்காந்து பழம் சாப்பிட்டுட்டாங்க, நான் முளைக்க போட்டு போயிட்டோம். முளைக்க போடல, சும்மா போட்டு போனோம், அது முளைச்சி இன்னைக்கு மரமா இருந்து அது நம்மளுக்கு பழம் தருதுப்பா அப்படின்னு சொன்னார். அப்பதான் இது இவ்வளவு மிருகங்கள்ட்ட இருந்து இந்த மரம் தப்பிச்சு இவ்வளவு பெருசு வந்து பழம் பழுத்திருக்குன்னா இது சாதாரண விஷயம் இல்லை இந்த காட்டுக்குள்ள அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறார். அது அது வந்து மாமரத்து காடு, மாமரத்து மடுவுன்னு சொல்றாரு. மாமரத்து மடுவுக்கும் பக்கத்துலதான் அந்த அந்த சாத்துக்குடி மரம் இருக்கு. இன்னைக்கு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் பார்த்து இன்னைக்கு 21-22 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூலிகை அல்வா செய்வோம் காட்டுக்குள்ள. கட்டுக்கொடின்னு ஒரு கொடி இருக்கு. அந்த கட்டுக்கொடியினுடைய இலைகளை எல்லாம் உருவி அதை வந்து ஒரு சட்டியில போட்டு அதில் சர்க்கரையை கொட்டி நல்லா கரைச்சி அந்த இலையெல்லாம் புழிஞ்சி எடுத்து சக்கையை தள்ளிட்டு பார்த்தோம்னா பச்சை நிறத்துல இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னா தேநீர் வடிகட்டி வச்சு அப்படியே வடிகட்டி இந்த ஈயத்தட்டுகளில் வரிசையாக வெயிலில் காய வச்சிருவோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே அழகா அல்வா மாதிரியே இருக்கும். கத்தி வச்சு வெட்டி எங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. அவ்வளவு சுவையாக இருக்கும். என்ன பச்சை வாடை அடிக்கும், ஆனால் அவ்வளவு சுவையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காட்டுக்குள்ள எனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். காட்டுக்குள்ள தேன் எடுக்கிற முறை வந்து பல்வேறு வகை முறைகள் இருக்கு. கொம்பு தேன் எடுப்பது, பொந்து தேன் எடுப்பது, அடுக்கு தேன் எடுப்பது, மலைத்தேன் எடுப்பது என்ற இப்படி பல்வேறு வகை கூறுகள் இருக்கு. இந்த மலைத்தேனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அது வந்து மிஞ்சுக்குழி போலிக்கும் பக்கத்துல தான் நான் கருதுறேன். அந்த பெரிய மலை, அந்த மலையில வந்து அப்படி சருகல்ல பார்த்தீங்கன்னா பாறைகள்ல வந்து ஒரு நூற்றுக்கணக்கான தேன்கூடுகள் இருந்தது. நான் கேட்டேன், ஆனா இவ்வளவு தேன் இருக்கே, இதெல்லாம் வலிக்க முடியாதா அப்படின்னு கேட்டேன். ஒரு கூட்டை நீ கையில வச்சுன்னா அந்த அத்தனை கூட்டுல உள்ளதும் உன்னை காலி பண்ணிடும். இங்க இருக்கிற காட்டுவாசியில அதுல போய் எடுக்க மாட்டானுங்க, எடுத்தா முடிஞ்சு, அதனால அதெல்லாம் தொடவே மாட்டானுங்க அப்படிம்பாங்க. கூடுமான வர வந்து உயர்ந்த மரங்கள்ல தேன் கட்டும், மலை தேன். பார்த்தீங்கன்னா தேக்கு மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற அளவுக்குலாம் தேக்கு மரம் உள்ள. அப்ப அந்த மரத்தினுடைய உச்சியில பார்த்தா கட்டியிருக்கும், நீங்க அண்ணாந்து பார்க்கணும். ஒரு முறை அப்படி அண்ணாந்து பார்க்குறோம், மேல புலி இது கரடி என்ன செய்யுதுன்னா பூத்து ஊதுது. அதுக்கு சவுண்டு கேட்டு தான் பார்க்குறாரு. பார்த்து பய உள்ளக்கு நல்லா சாப்பாடுறான்னைக்கு மேலே உட்காந்து திங்கிறான் பாரு அப்படின்ட்டு இருந்தாரு. கீழே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது மேலே இருந்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னா அந்த ஃபூன்னு ஊதும் போதே கொசு பறந்துருது, அந்த ஈயெல்லாம் பறந்துருது. அதை பிச்சு ஜலுப்புன்னு அது வாட்டுக்கு தின்னுக்கிட்டு இருக்குது கரடி, அவ்வளோ உயரத்தில் போய் ஏறிக்கிட்டு. அப்பதான் சொல்லுவார், மனுஷனுக்கு கிடைக்கல இது போடுறா கைந்தா சும்மா இருக்காது இருக்கா. அங்கேருந்து தின்னுட்டு ஒன்று கிடைக்கும், வேடிக்கையெல்லாம் காட்டுவாங்க அந்த இடத்துல. அப்படியான சம்பவம். இதுல வந்து ஒரு முறை வந்து தேன் எடுத்தோம் அப்படின்னா பெரிய சட்டியில வந்து கயிறு கட்டி மேய்க்க ரங்கசாமி தான் ஏறணும். அவன் எப்போன்னா கொடுவாள் ஒன்று வச்சுக்குவான், காலில் வந்து அந்த கயிறை கட்டிப்பான். மேலே போய் நாங்கெல்லாம் கீழே அப்படியே அமைதியாக இருக்கணும். அசைஞ்சோம்னா அது நம்மளை குட்டிப்படும், தாக்கிப்படும். அதனால அசையாமல் அப்படியே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், சட்டியெல்லாம் கட்டி மேலே கொண்டு போயிட்டான்.
ஒரு மூங்கி கம்பு, நீட்ட மூங்கி கம்புல பச்சை புற்களை எல்லாம் கட்டி தீப்பெட்டி வச்சு அங்கேயே உரசி அதை கொளுத்தி விடுறான். கொளுத்தி விட்டு தேன் ஆடை இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு 5 அடி 6 அடிக்கு கீழே அப்படி வச்சு புகையை கிளப்புறான். கீழே கொஞ்சம் பெரியவர் சொன்னாங்க, ஏய் அப்பா, ஈக்கு சேதாரம் வந்துடாமடா, அது எங்காவது போய் பொழைச்சிட்டு போட்டோம், அதை கொண்டு விடா, கீழே வச்சு காட்டி புகையை மட்டும் கிளப்பி விடுனாரு. அதே மாதிரி புகையை கிளப்பி விட்டோன்னா தேனி பூரா மேலே பறக்குது. சில நேரம் சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன், அப்படியே கொத்த கீழே வந்து விழுந்து திருப்பி மேலே எந்திரிக்கும். அப்படியான சம்பவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அந்த ஐயெல்லாம் மேலே போனதுக்கு பிறகு அப்புறம் அந்த அருவா கொடுவாலை வச்சு அப்படியே வலிச்சான். வலிச்சா சட்டி முழுக்க இருக்கு. அதை அப்புறம் இறக்கி என்ன செஞ்சார், சேத்துக்குழியார் தான் வந்து அதை கொண்டு போய் வடிகட்டினார். எப்படி வடிகட்டுறாருன்னா, புளிஞ்சு சக்கை எடுத்துறாரு. தேனில் வந்து எப்படின்னா மேற்பகுதி மட்டும் தேனுங்கள் இருக்கும், நடுப்பகுதி வந்து மகரந்தங்கள் இருக்கும், கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் இருக்கும். வெள்ளை வெள்ளை நேரத்தில் குஞ்சுகள் நிறைய இருக்கும். அப்போ அவர் சேத்துக்குழியார் என்ன செய்வார்னா, அந்த மஞ்சள் மகரந்தங்களோடு மேலே இருக்கிற அந்த தேனை புளிஞ்சு அப்படியே புளிவார். புளிஞ்சு ஊற்றி ஒரு சட்டி முழுக்க எடுப்பார். அப்படியே அதை என்ன செய்வார்னா காய்ச்சுவார். அடுப்பில் வச்சு காய்ச்சுவார். நுறையா தள்ளணும். அப்படியே காய்ச்சும் போது அதில் ஏலக்காய் விதை போடுவார். ஏலக்காய் விதை போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாரு. நாங்களும் குடிச்சிருக்கிறோம். ஒரு அன்னைக்கு அப்படித்தான் என்ன நடந்துச்சுன்னா, காய்ச்சி அவர் எல்லாம் வச்சுட்டாரு. இந்த குஞ்சு இருக்கும் பாருங்க, வெள்ளை வெள்ளை குஞ்சா இருக்கிற ஆடை, அதை தட்டில் எடுத்து வச்சிருந்தாரு பெரியவர். நான் முதல்ல அப்பதான் பார்க்குறேன், இது எதுக்குடா இதை போய் எடுத்து வச்சிருக்கிறா இருந்தாலும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டேரா கட்டியிருக்கு. நாங்கள் எல்லாரும் வரிசையாக படுத்துட்டோம். இரவு ஒரு 9-10 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சம்பவத்தில் என்ன செய்யறாருன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு சலுப்புன்னு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் கேட்குதுன்ட்டு சிறியவர் சேத்துக்குழியாரு, என்னடா என்ன பண்ற அப்படின்னாரு. ஒன்னுடா, அதான் அந்த தேன் பால் தேன் இருந்தா அதை தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதான் ஒத்துக்காது உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாரு. நாங்களாம் படுத்து கிடக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வான்னு வாந்தி எடுக்கிறது. அந்த மலையே அதிர்றது மாதிரி வாந்தி எடுக்கிறாரு. அது எக்கோ அடிக்குது. அவர் என்ன சொல்றாரு, அப்படி கத்து அரக்க பசங்களை உள்ள ஒண்ணாந்து விட்டு இப்ப சண்டை வரப்போகுது, இது அதுக்கு தான் நீ இப்ப வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா, அவளை சும்மாறா, ஆமா இந்த ராவில் தான் அவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு மாந்தி எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து, அடோ அப்பா ஆத்தா பஞ்சு ஓனமே விட்டு போச்சுரா அப்படிம்பாரு. திருப்பி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா திருப்பியும் போய் தின்னுக்கிட்டு இருந்தாரு. அடம் அவர் சொல்றாரு, சின்னவர், நீ சொன்னா நீ கேட்க மாட்டா, இது பொழப்புன்னு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கியா, விடுனா விட மாட்டியா நீ, அவன் நல்லா இருக்குடா பால் பாலா, எப்படா அது வீசுறது அப்படின்னு திருப்பியும் வாந்தி எடுக்கிறது. அப்போ அந்த நகைச்சுவை இருக்கு பாருங்க, அந்த கத்துறது செரும்புறது, இது எல்லாமே ஒரு நகைச்சுவையை கொடுக்குற ஒரு சம்பவங்களாம் இன்னைக்கு. இது போன்ற எண்ணற்ற சம்பவங்கள் அலங்காட்டிற்குள் அவ்வப்பொழுது நடப்பது வழக்கம்.